ஜூலை 24 வரக்கூடிய ஆடி 2வது வெள்ளி மேம். அன்றைய தினத்தோட ஸ்பெஷல் என்ன என்ன மாதிரி பெண்கள் வழிபாடு? ஆடி மாதத்தில் கிரக அமைப்பே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒரு இது அமையணும். ஏன்னா குரு உச்சபலத்தோட நல்ல மனசோட எது செஞ்சாலுமே கடவுள் ஏற்றுக்குவார். ஆடி மாதம் எதனால் இதெல்லாம் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்குது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதம் ஃபுல்லாக கூழ் ஊற்றுறது, இந்த தீ மிதிக்கிறது, கோவிலுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகங்கள் அதெல்லாம் ரொம்ப கோலாகலமாக நடக்கும் மேம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பெண்கள் எல்லாம் ஒரு மங்களகரமாக கோயிலுக்கு போயிட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியும். ஜூலை 24 வரக்கூடிய ஆடி 2வது வெள்ளி மேம். அன்றைய தினத்தோட ஸ்பெஷல் என்ன என்ன மாதிரி பெண்கள் வழிபாடு பண்ணலாம்? இந்த தடவை நான் சொன்ன மாதிரி ஆடி மாதத்தில் கிரக அமைப்பே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒரு இது அமையணும். ஏன்னா குரு உச்சபலத்தோடு இருக்கார். ஸோ இந்த ஆடி மாதம் இவங்க சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம் ஜூலை 24 வருதுன்னு நினைக்கிறேன் இல்லையா. அன்னைக்கு சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கார். அனுஷ நட்சத்திரம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் அனுஷன்னாலே நமக்கு மகாபிரிவா தான். குருவை அன்றைய நாளில் நீங்கள் மகாபெரிவா டிவோட்டியாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அன்னைக்கு உங்களினுடைய குருவை நீங்கள் ராகவேந்திர சுவாமியை வணங்கலாம், இல்லை நீங்கள் ஒரு அகோபில மடத்தில் ஜீயரை வணங்கலாம், இல்லை ஆண்டவன் ஆசிரமத்தில் ஆண்டவன் உங்களுக்கு குருவாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு குருவாக இருப்பார் இல்லையா. ஸோ அந்த குருவை அன்றைய நாளில் காலையில் ஃபஸ்ட்டு நம்ம எந்திரிச்ச உடனே மனசில் நினச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ இதை ஒரு பூஜை பண்ணணுன்னா அப்படியே தடபுடலாக பெருசாக பண்ணணும்லாம் இல்லை. குருவை மானசீகமாக நினைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம சுமங்கலிகளை கூப்பிடுவோம். வீட்டுக்கு கூப்பிட்டு வெத்தலைப்பாக்கு கொடுப்போம். சில வீடுகள்லாம் இந்த ஆடி மாதத்தில் இறந்த கன்னியை கும்பிடுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு 7 வயசு 10 வயசு 11 வயசுக்குள்ளே இறந்து போன பெண் குழந்தைகளை ஆடி மாதம் வணங்கிறது உண்டு. அந்த கன்னியா பூஜை செய்வாங்க பொதுவாக வீடுகளில். இந்த வெள்ளிக்கிழமை அந்த மாதிரியான இறந்த சுமங்கலிகளை வழிபாடு செய்கிறது, இறந்த பெண் குழந்தைகளை வழிபாடு செய்கிறது, இது ரொம்ப விசேஷம். சுமங்கலிகளை மட்டும் நம்ம அன்றைய நாளில் வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கார், 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அதனால் சந்திர மங்கள யோகம்னு சொல்லுவோம். அதே போல் இந்த சந்திரன் இருக்கிற இடத்துலேருந்து 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் குரு இருக்கார். இந்த மாதிரியான அமைப்பு ரொம்ப ரேர், எப்போவாது தான் நமக்கு அமையும். அப்போது நமக்கு இத்தனை பேருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் இல்லையா. ஸோ ஒரு நாள் நட்சத்திரம் அமைஞ்சு கூடி வருது அப்படின்னாலே நம்ம ரொம்ப அதுக்கெல்லாம் கொடுப்பனே வேணும். நான் இது வரைக்கும் என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலை, 35 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, எங்கள் வீட்டில் ஒரு சுபமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் மனசில் நீங்கள் குறப்பட்டுக்கிறீங்க இல்லையா. ஸோ நம்ம ஒரு வெளியில் போய் ஒரு பரிகாரம் தேடி பண்ணுறதுக்கு இந்த ஒரு சிம்பிளாக இன்றைக்கி இதை ஒன்று பண்ணி தான் பார்க்கலாமே, ஒருவேளை இதில் நம்ம வீட்டில் நல்லது நடக்கலாம் இல்லையா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச இது இவங்கள தான் கூப்பிடணும் அவங்கள தான் கூப்பிடணும்லாம் கிடையாது. ஒரு 7 சுமங்கலி கூப்பிடுங்க. உங்களுக்கு முடிஞ்ச இதை சமைச்சு போடுங்க, உங்கள் கையால் சமைச்சு போடுங்க. அவங்கள உட்காத்தி வச்சு சாப்பாடு போடுங்க. இல்லை 7 பேர் எனக்கு கூப்பிட முடியாதுங்க, ஒருத்தரை நான் கூப்பிட்டு பண்ணட்டுமா அப்படின்னாலும் ஒரு சுமங்கலி ஒரு கன்னியா பொண்ணு கண்டிப்பாக இருக்கணும். 7 சுமங்கலி கூப்பிட்டிங்கன்னா ஒரு கன்னியா பொண்ணு கண்டிப்பாக இருக்கணும். அவங்க ஒரு 10 வயசு 9 வயசுக்குள்ளே ஏஜ் அட்டன் பண்ணாத குழந்தையாக இருக்கணும். அவங்களுக்கு சாப்பாடு போட்டு துணி எடுத்து கொடுத்து அந்த குழந்தைக்கு அது போடக்கூடிய ஒரு ஃப்ராக்கோ பாவாடை சட்டையோ ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்து ஒரு ஸ்வீட் பண்ணி சுவாமிக்கு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி அவங்களுக்கும் கொடுத்து
கண்டிப்பாக அவங்க காலில் நல்லா மஞ்சள் பூசி நலங்கிட்டு அவங்க கையில் அட்சதை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி பண்ணி பாருங்கள். இது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் தாராளமாக பண்ணலாங்க. நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க, எனக்கு இங்கே வந்து ஒரு ஒரு வெள்ளைக்காரி தான் இருக்கா, ஆனால் அவளுக்கு இந்தியன் ட்ரெடிஷன் ரொம்ப பிடிக்குன்னா அவளை கூட கூப்பிட்டு பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அவங்க போடுற ஒரு ஜீன்ஸை வாங்கி கொடுங்க. நமக்கு தேவை அன்றைய நாளில் ஒரு சுமங்கலிக்கு நம்ம செய்கிறது தான். ஸோ நான் இங்கே வந்து எனக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அமெரிக்கன்ஸ் தான். நான் எல்லாம் ஃபாரினர்ஸை கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் இந்த நாள் வந்து எதுக்குன்னா, சந்திரன் அந்த அளவுக்கு பலமாக இருக்கார். அனுஷ நட்சத்திரத்தில் செவ்வாயை பார்க்குறாரு, சந்திர மங்கள யோகம். குருவை பார்க்குறாரு, கஜகேஸ்வரி யோகம், குரு சந்திர யோகம். ஸோ இந்த மாதிரி யோகங்கள் ஒரு சில நாளில் தான் நமக்கு அமையும். இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சூப்பர் மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. வெளிநாட்டவருக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு விஷயம் செய்ய சொல்கிறது நீங்கள் மட்டும். ஏன்னா எனக்கு வந்து கால்ஸ் வருங்க, அமெரிக்காலேருந்து, கனடாலேருந்து, ஆஸ்திரேலியாலேருந்து, போலண்ட்லேருந்து, அயர்லாண்ட்லேருந்து. ஸோ இந்த மாதிரிலாம் கால்ஸ் வரும்போது, ஐயோ மேடம் எங்களால் இங்கே இதெல்லாம் பண்ண முடியல, ஆனால் எங்களுக்கு ஆசையாக இருக்கேன். ஏன்னா அவங்க ஆரிஜின் வந்து இங்கே தான் தமிழ்நாடு. ஸோ இங்கேருந்து நிறைய ஸ்ரீலங்கன்ஸ் அங்கே போய் செட்டில் ஆகிருக்காங்க இல்லையா, ஆசைப்படுறாங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. பட் அங்கே அவங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், தப்பே கிடையாது. நல்ல மனசோட எது செஞ்சாலுமே கடவுள் ஏற்றுக்குவார். அதனால் நல்ல மனசோட 2 பேருக்கு சாப்பாடு போடுங்க. உங்களால் ஒன்றுமே முடியலன்னா ஒரு ரசம் சாதம் கூட போடலாம். என்ன ஒரே ஒரு ஸ்வீட் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கடையிலேருந்து கூட வாங்கி பண்ணுங்கள். இதில் எதுவும் குறை வைக்காத பண்ணும்போது கடவுள் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். கண்டிப்பாக மேம். எல்லாருக்குமே இந்த ஆடி மாதத்தை யூஸ் பண்ணிக்கணும். ஆடி மாதத்தில் நம்ம மற்றவங்களுக்கு அதாவது ஆடி மாதம் எதனால் இதெல்லாம் விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நமக்கு தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்குது. ஸோ தேவர்களுக்கு வந்து பகல் பொழுது முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கு இரவு பொழுது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு டைம். அப்போ பருவ மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து பகல் பொழுது முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ சாயந்தரம் அவங்களுக்கு 6 மணிலேருந்து ஆரம்பம். அடுத்த 6 மாத காலம் அவங்களுக்கு அந்த 6லேருந்து ஆரம்பித்து அப்படியே அந்த பொழுது போய் தனுர் மாதம், மார்கழி மாதம் வருது இல்லையா, அது அவங்களுக்கு விடியல் பொழுது காலையில் 4 மணி. தை மாதம் 1ஆம் தேதி பிறக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த உத்தராயணம் பிறக்கரிச்சு அந்த காலையில் திருப்பி பகல் பொழுது ஆரம்பிக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு 6 மாதம் பகலும் 6 மாதம் இரவும் தான் தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். அதனால் இப்போ இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கிறது பித்ருக்கள் எல்லாம் வருவாங்க. அடுத்தது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாகாளயபட்சம் வருது. மாலையபட்சம் வந்து உங்களுக்கு புரட்டாசி மாதம் வரும். ஸோ இந்த ஆடி மாதத்துலேயே அந்த பித்ருக்கள் எல்லாம் ரெடி ஆகிடுவாங்களாம். அப்போ இந்த மாதிரி கன்னியாக இறந்தவங்க, சுமங்கலியாக இறந்தவங்கெல்லாம் நமக்கு ஒரு தெய்வமாக வீட்டில் காவலாக இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறது இந்த ஆடி மாதத்தில் தான். அதனால தான் இந்த மாதிரி குறிப்பிட்ட நாட்களில் சுமங்கலியை கூப்பிட்டு தாம்பூலம் கொடுக்கறது, கன்னியா பிள்ளைகளை கூப்பிட்டு தாம்பூலம் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் மேம், ரொம்ப ஒரு அற்புதமான தகவல். நம்ம நார்மலாக தாம்பூலம் கொடுக்கறது எதற்கு அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் கொடுத்துட்ருப்பாங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும், சுமங்கலி பாக்கியம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பித்திருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும், அதுவும் இந்த ஆடி மாதத்தில். அப்படின்னு அதுவும் இன்னைக்கு காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா வருங்காலத்தில் நம்ம இந்த மாதிரி ஆன்மீகத்தை வளர்த்தால் மட்டுமே நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த பூமி வந்து வாழறதுக்கு ஒரு சேஃபான பிளேஸாக இருக்கும். ஏன்னா இப்போவே நம்ம எவ்வளோ பார்க்குறோம் இல்லையா. அதனால் நம்ம குழந்தைங்க, நமக்கு வரக்கூடிய சந்ததிகள் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரியான நம்ம ஹிந்து தர்மத்தில் சொன்னக்கூடிய விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும். நிச்சயமாக மேம், ரொம்ப ஒரு சூப்பரான தகவலாக கொடுத்துருக்கீங்க மேம். நன்றி. நன்றி, வணக்கம்.